good shot, a good delivery. Lucky it just kept away from Brad Haddin because Haddin had the time to get to it. Wow! Hey. என்னம்மா? அப்பா, எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் அப்பா. எனக்கு பிடிச்ச சாங் ஓடுது நான் பார்க்கணும். ஏமா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்குமா. குடுமா இங்க. குடு. இதுமா நீ வேற. அப்பா குடுங்க. நான் அதெல்லாம் மாத்த மாட்டேன். சும்மா இரு. சேனலை மாத்தவே மாட்டேன். இங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்க்க வேண்டாம். சமையல் ப்ரோகிராம் போடுவா நான் பார்க்கறேன். ஏண்டி? வாங்க. அம்மா. ஒரு வேலையே இல்லம்மா. ஐ அண்ணன் வந்துட்டாரு. என்ன மாப்ள? வீடே கலகலன்னு கல்யாணம் கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு. மருமகளே, இந்தம்மா பூ தலையில வச்சுக்க. நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அத்தை. அடடடடடடா, என் மருமக என்ன அத்தைன்னு அக்கறையா ரொம்ப ஸ்டைலா கூப்பிடுறாங்க. ரொம்ப பீத்திக்காத. அது அக்கறையில கூப்பிடுறது இல்ல, நக்கலா கூப்பிடுறது. அப்படியாடா? கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறவள. அப்படிலாம் எடை கூடமா ஏதாவது பண்ண தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னுடுவேன். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்களே. இவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேச வேண்டியது செய்ய வேண்டியது நிறைய இருக்கே. மாப்ள, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சலான்னு என் மனசுக்கு படுது. ஏன்னா கல்யாணத்துல சிக்கல் ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிடுமோன்னு என் மனசுக்கு தோணுது. அதனால சிம்பிளா நம்ம தெருவில் ஏதாவது ஒரு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன மச்சான், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஒரு நல்ல நாளை பார்த்து பத்திரிகை அடிச்சு ஊரே கூட்டி தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டு நிறைவா நல்ல தடபுடலா பண்ணலாம்னு நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஒரே பையன் தானே மாப்ள. அதே ஆசைதான் எங்களுக்கு இருக்கு. எங்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு தான் சிம்பிளா நடத்தலாம்னு சொன்னேன். நீங்க சிறப்பா நடத்தணும்னு விருப்பப்பட்டா அப்படியே செஞ்சிருவோம். இங்க மகாதேவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரள ஜோசியர் இருக்காரு. அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை காமிக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? ஜாதகம் பாக்குறது நல்ல விஷயம்தான். நாங்க தான் எங்க பையனுக்கு பாத்துட்டோமே. நீங்க உங்க பொண்ணுக்கு மட்டும் பாத்துக்கங்க, நாங்க வேண்டாங்கல. அட, நாங்க மட்டும் பாக்குறதா இருந்தா என்னைக்கோ பாத்துருப்போமே. ஜோசியர் என்ன சொல்றாருன்னு என் பொண்ணுக்கு தெரியணும்ல, அவ்வளவுதான். ஏன்னா உங்க வீட்டுல தானே என் பொண்ணு வாழ போறா. ரொம்ப சந்தோஷமாப்ல. நீங்க இவ்வளவு தூரம் மனசு மாறுவீங்க நாங்க நினைக்கவே இல்ல. நீங்க சொன்னபடியே பொண்ணோட ஜாதகத்தை நீங்க சொன்ன கேரளா ஜோசியர் கிட்ட இன்னைக்கே போய் பாத்துருவோம். ரொம்ப நன்றி மச்சான். அப்ப இப்பவே எல்லாரும் கிளம்பலாமா? வாங்க போலாம். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன்? ஏன் மாட்டேன்? ஜாதகம் பாக்குறது நல்லது தானே? ஜாதகம் பாக்குறது நல்லதுதான். யாரு இல்லன்னு சொன்னா? அப்புறம் ஏமா இடையில புகுந்து ஆட்டையை கலைக்கிற? ஆட்டத்தை கலைக்கலடா, ஆட்டத்தை சரியா ஆடணும்னு சொல்றேன். ஜாதகம் பாப்போம். அவங்க சொன்ன மகாதேவன் கிட்ட இல்ல, நம்ம ஜோசியர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. அவர்கிட்ட காவியா ஜாதகத்தை காட்டுவோம். அவர்கிட்ட ஜாதகம் காட்டுறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கு மகாதேவன் ஜோசியர். இவரு ரொம்ப நல்லா ஜாதகம் பாப்பாரு. மகாதேவனே நாம பாப்போம். அதெல்லாம் முடியாதுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் கிட்ட தான் பாக்கணும். அப்புறம் வேணா நீங்க மகாதேவனையோ சகாதேவனையோ பாருங்க. என்ன சொல்றீங்க? அம்மா, நல்ல ஜோசியர்னு நீங்க சொன்னா எனக்கு சந்தோஷம் தான். இதுல என்ன இருக்கு? அப்படியே செஞ்சா போச்சு. கிருஷ்ணமூர்த்தி ஜோசியர் சொன்னார்னா அது கடவுளோட கணக்குன்னே சொல்லலாம். ஓஹோ, அப்ப ரொம்ப நல்லது. எல்லாரும் கிளம்பி போலாமா? வாங்க வாசுந்தரி. தாராளமா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு போலாம். நான் போய் போட்டு எடுத்து வரேன். போட்டு கொண்டு வாமா.